இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் February 8 வேக்கூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டலுலா ரைலின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நடிகை, அவங்கள 2 தடவை திருமணம் பண்ணி 2 தடவை விவாகரத்து பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர் தான் திருமணம். முதல்ல ஜஸ்டின் மில்லர், அதுக்கப்புறம் இந்த அம்மையார். மீதிலாம் வாடகை தாய் மூலமாக பிறந்த குழந்தைகள். அந்த கிரைம்ஸோட பிறந்த குழந்தை தான் 2021 எக்ஸ். அந்த எக்ஸை தான் அவருக்கு பிடிக்கும். அந்த எக்ஸை அழைச்சிட்டு தான் அவர் வந்து வெள்ளை மாளிகைக்கெல்லாம் வந்தார். இந்த 2 நான் முதல்ல சொன்னேன், Zip2, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபால், இது 2க்கு அடுத்து அவர் பண்ணணும்னு நினச்சது வந்துட்டு டெஸ்லா தான். இந்த டெஸ்லா ஃபால்கன் 9 முடிஞ்ச பிறகு அவர் செய்கிறது வந்து உங்களுக்கு டிராகன். அந்த டிராகனுக்கு தான் இவங்க நாசாலேருந்து அந்த ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அந்த டிராகனுக்கு இவரோட யார் அந்த ஒப்பந்தத்துக்கு போட்டி போட்டதுன்னா, நம்ம ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் தகராறு வந்த பொழுது அப்போது வந்து டிராகனை நிறுத்திடுவேன், டீகமிஷன் பண்ணிடுவேன். நாசா வந்து இவருடைய கையில் இருக்கு, ஜெஃப் பேசோஸ் கையில் இருக்கு. ஆனால் சார் இங்கே 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல சார். ஒன்று அதிகமான குழந்தைகள் கன்சர்வேட்டிவாகவும் இருக்காரு, இன்னொன்று மாடர்னாகவும் இருக்கார். அது எப்படி சார் அவரால் மேட்ச் பண்ணி கொண்டு போக முடியுது? முதல்ல அவருக்கு 4 அவருடைய குழந்தைகளுடைய தாய்கள் 4 பேர். அந்த 4 பேரை பார்த்துடலாம். முதல்ல அவருடைய முதல் 6 குழந்தைகளுடைய தாய் வந்து ஜஸ்டின் மில்லர்னு சொல்லிட்டு, அந்த அம்மையார் வந்து அவரோட கூட படித்தவங்க. ஒரு நாள் நடனம் ஆடும் பொழுது அவர் சொன்னாராம், ஐ எம் தி ஆல்ஃபா இன் திஸ் ரிலேஷன்ஷிப். ஆல்ஃபா என்பது வந்து கிரேக்க எழுத்துக்களுடைய முதல் எழுத்து. ஆல்ஃபா மேல்னு சொல்வீங்க. நீங்கள் இந்த கொரில்லாலாம் பார்த்தீங்கன்னா, கொரில்லாஸ், இந்த சிம்பன்சி குரங்குகள், அதில் வந்து ஆல்ஃபா மேல்னு ஒரு தலைவன் இருப்பான். அதுக்கு தான் எல்லாம் கட்டுப்படணும். அப்போது தன்னுடைய காதலி கிட்ட, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற தன்னுடைய முதல் மனைவி கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நடனம் ஆடும் பொழுது நீங்கள் நான் என்ன சொல்லியிருப்போன்ட்டு யோசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உறவில் நான் தான் ஆல்ஃபா, நான் தான் முதன்மை, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அப்போ 6 குழந்தைகள் அவருக்கு அந்த அம்மையார் மூலமாக பிறக்கிறாங்க. அந்த 6 குழந்தையில் ஒரு குழந்தை தவறிடுது. மீதி குழந்தைகள்லாம் டீனேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க, டீனேஜ் சில்ட்ரனாக இருக்காங்க அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து இப்போ 54 வயது மஸ்குக்கு. ஸோ டீனேஜ் சில்ட்ரன். அந்த அம்மையாரோட அவருக்கு வந்து அந்த அம்மையார் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகள்லாம் வந்த பிறகு இந்த குழந்தைகள்லாம் வளர்க்குறது, அதில் சில பேர் ரெட்டையர், சில பேர் மூவர், இந்த மாதிரிலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறாங்க. முதல் பிறந்தது வந்து ரெட்டையர், அதுக்கப்புறம் 3 பேர் ட்ரிப்ளெட்ஸ். இவங்களை நான் வளர்க்க வேண்டியிருக்கு, என்னுடைய வாழ்க்கை இதை ஒட்டி இருக்கு. ஆனால் அவருடைய பார்வையும் அவருடைய கவனமும் இதிலிருந்து அவருடைய வணிகத்திலும் அவருடைய தொழிலிலும் மாறிடுச்சு. அதனால் நாங்கள் நிறைய நேரம் செலவு பண்ணல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து விவாகரத்து வாங்குறாரு. விவாகரத்து வாங்கின பிறகு டலுலா ரைலின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நடிகை, உங்களுக்கு தெரியும், அந்த அம்மையார் நடித்த ரொம்ப பிரபலமான படங்கள் 2010 வந்த இன்செப்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல படம் அது. அதில் அந்த அம்மையார் அவங்க அந்த நடிகை நடிச்சிருக்காங்க. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அது இன்னொரு படம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வெஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஹெச்பிஓடைய வெஸ்ட் வேர்ல்ட் அந்த சீரீஸில் வராங்க. நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்கள 2 தடவை திருமணம் பண்ணி 2 தடவை விவாகரத்து பண்ணியிருக்கார். அவங்க மூலமாக எந்த குழந்தையும் கிடையாது அவருக்கு. அவருடைய நியூரல் லிங்க், அந்த நம்ம முன்னாடி பேசினோம், ஒரு மூளையில் ஒரு சிப்பை வச்சிட்டோம்னா அவங்க வந்து செயலிழந்து இருந்திருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்களாலேயே அவர்கள் இயக்க முடியும்ன்ட்டு அதில் வேலை செய்கிற ஒரு துணிகிற முதலீட்டாளர், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்களுக்கு 35 வயது. அவர்கள் மூலமாக அவருக்கு 3 குழந்தைகள். ஸோ முதல்ல ஒரு 5, இது ஒரு 3, 6, அதில் 1 தவறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு திருமணம், இவங்க 2 பேர் தான் திருமணம். முதல்ல ஜஸ்டின் மில்லர், அதுக்கப்புறம் இந்த அம்மையார். மீதிலாம் ஷிவான்ஜிலிஸோட அவருக்கு திருமணம் கிடையாது. டுலாலா ரைலியோட மட்டும்தான் திருமணம். அந்த பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸோட ஒரு தடவை இல்லை 2 தடவை திருமணம். ஷிவான்ஜிலிஸ் அவரோட கூட சக முதலீட்டாளர், அங்கே வேலை செய்கிறவர் நியூரல் லிங்கில், அவரோட 3 குழந்தைகள். அதுக்கப்புறம் கிளேர் பவுஷர், உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா கிரைம்ஸுன்னு பேர், ஒரு பெரிய பாடகின்னு நினைக்கிறேன். அந்த அம்மையாரோட அவங்களோட அவருக்கு வந்து 2 குழந்தைகளோ என்னமோ.
அந்த கிரைம்ஸோட பிறந்த குழந்தை தான் 2021 எக்ஸ். எஸ், ஆமாம். அதுதான் அவருக்கு மிக பிடித்தமான குழந்தை. ஆமாம், எக்ஸ் ஏ ஏதோ ஒரு நியூமரிக்கல் வச்சிருக்காரு சார். அந்த ஏஇன்னு வந்துச்சுன்னா அதை வந்து ஆன்னு சொல்லணும். அந்த குழந்தைக்கு அப்புறம் எக்ஸுக்கு அப்புறம் ரெண்டு கோடு போட்டு புள்ளி எல்லாமே அதுக்கு எல்லாமே அதை எப்படி உச்சரிக்கணும்னா ஏஇன்னு வந்துச்சுன்னா அப்படின்னு உச்சரிக்கணும். எக்ஸுக்கு அப்புறம் 2 கோடு புள்ளி வந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு தான் உச்சரிக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வினோதமான பேரை பார்த்தது இல்லை சார் இது வரைக்கும். நிறைய அவருடைய முதல் குழந்தைகளுக்கு எல்லாமே கூட வந்து அவர் என்னென்னமோ பேர் வச்சுருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் சிடரல்னு ஒரு பெண்ணுக்கு பேர் வச்சுருக்காரு. அந்த பெண்ணு வந்து அவங்க அப்பாவை அது விலகி இருக்குன்னு நினைக்கிறேன், அவரோட மனத்தாங்கல்ல இருக்குது. அது அவங்க அப்பா வந்து கவனிக்கிறது இல்லை, தன்னோட பேசலை அப்படின்லாம் பேட்டி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ கம்மிங் பேக், இவங்க இந்த அம்மையார் ஷிவான்ஜிலிஸோட 3 குழந்தைகள், அதுக்கப்புறம் கிளேர் பவுஷர் கிரைம்ஸோட 2 குழந்தைகள். அதில் எக்ஸு தான் அந்த முதல் குழந்தை. அந்த எக்ஸை தான் அவருக்கு பிடிக்கும். அந்த எக்ஸை அழைச்சிக்கிட்டு தான் அவர் வந்து வெள்ளை மாளிகைக்கெல்லாம் வந்தார். எக்ஸை அழைச்சிக்கிட்டு பல இடங்களுக்கு அவரோடவே வச்சுருக்காரு. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து யார்கிட்ட அந்த குழந்தையோட உடமை இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் அவர்கள் இவங்க பாதி, இந்த அம்மையார்கிட்ட பாதி, அவர்கிட்ட பாதின்ட்டு, அப்புறம் அந்த பொது வெளியில் அந்த குழந்தையை கொண்டு வரக்கூடாது, அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் மீறி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் திஸ் சைல்ட். அதுக்கப்புறம் வந்து செயின்ட் கிளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அம்மா வந்து ஒரு ஆத்தர், ஒரு எழுத்தாளர், நியூயார்க்கில் இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு குழந்தை. இதில் சிலதெல்லாம் வந்து வாடகத்தாய் மூலமாக பிறந்த குழந்தைகள். அவர் வந்து இப்போ நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நீங்கள் கேட்டீங்க, ஒரு பக்கம் இப்படி இருக்காரு, இன்னொரு பக்கம் அப்படி இருக்காருன்ட்டு. அவருடைய எண்ணங்கள்லாம், அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க, ஆனால் அவருக்கு தடுப்பூசியில் நம்பிக்கை இல்லைன்றார். ஓகே. அதனால் அவர் முரணாக, அவர் வந்து ஒரு ஜீனியஸ், அவர் ஒரு ஷார்லட்டன், மேதைன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க, பெரிய அறிஞர் நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த கிரகத்திலிருந்து நம்மை மீட்டு இன்னொரு கிரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு நினைக்கிறாங்க. 1925 தான் முதல்ல உங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், துணிகிற முதலீட்டாளர் வந்தது. அது வந்து கிரைஸ்லர் கார் தொடங்கும் பொழுது அவர் அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டார். இப்போ வந்து உங்களுக்கு மின்சாரத்தில் சோலார் சக்தியில் அல்லது மின் சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு டெஸ்லா என்ற அந்த மாடல், அதுக்கு வந்து அவர் நிறைய இந்த 2 நான் முதல்ல சொன்ன Zip2, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபால், இது 2க்கு அடுத்து அவர் பண்ணணும்னு நினச்சது வந்துட்டு டெஸ்லா தான். இந்த டெஸ்லா எப்படி நடக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு விஞ்ஞானியோடைய நட்பு கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல் என்னென்னா, இந்த மாதிரி பேட்டரி இருக்குல்ல, பேட்டரியோடைய அளவு வந்து பெருசு. ஓகே, ரொம்ப பெருசு. அப்போ காரு அதனுடைய சக்தியை முழுக்க அந்த பேட்டரியை சுமக்கிறதுலையே செலவு பண்ணிடும். ஸோ உங்களுக்கு சுமை வந்து குறைவாக இருக்கணும். அப்போது இது சக்தி தரக்கூடிய அந்த பேட்டரி ரொம்ப சின்னதாக இருக்கணும் அப்படின்னா அது லித்தியம் அயான். ஓகே. லித்தியம் என்ற பொருள் மூலமாக அதை வந்து அகழ்ந்து எடுக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் மாசு எவ்வளவு நடக்குதுன்றது உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அதே மாதிரி அந்த பேட்டரியை எப்படி நாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத அதை வந்து கரைக்கிறதுன்றது இன்னும் நமக்கு தெரியல. அதனால் சுற்றுச்சூழலுக்கு மின் வாகனங்கள் உதவியாக இருக்கும்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் கூட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய அழிவையும் சேதத்தையும் நாம் நம்முடைய அந்த அகழ்ந்து எடுக்கிறதுல சுரங்கத்தில் செய்கிறோம். ஸோ அந்த லித்தியம் அயான் பேட்டரி மூலமாக, அதில் உருவாகிற பேட்டரி மூலமாக அந்த பேட்டரியினுடைய அளவை சின்னதாக்கிட முடியும், பவர் அதிகமாகும். ஆமாம். அப்போது இந்த வண்டி வந்து பேட்டரியில் இழுத்துட்டு போகிறதுக்கு சக்தியை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அவருடைய அந்த அவரை யாரும் அது வரைக்கும் ரொம்ப தீவிரமாக யாரும் எடுத்துக்கல. இவர் வந்து கூட்டி கழிச்சு இப்படி கனெக்ட் பண்ணுறாரு, பண்ணிட்டு நம்புறார். நம்பிட்டு அவரோட சேர்ந்து நாம் அதை பண்ணலாம் அப்படி தொடங்குறது தான் டெஸ்லா தொடங்கின பிறகு இதுக்கு இடையில இன்னொன்றுக்கு போயிடுவோம். இதுக்கு இடையில வந்து ராக்கெட் அனுப்பணுன்றதுல, விண்வெளிக்கு போகணுன்றதுல அவருக்கு பெரிய ஒரு மயக்கம் உண்டு.
அதுக்கப்புறம் அதனால் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவர் வந்து அவர்கிட்ட இருந்த புக், ஜிம் கேண்டரல்னு ஒருத்தர், அவர்கிட்ட இருந்த புக்கெல்லாம், அவர் வந்து ஒரு பொறியாளர், ஒரு உலகம் முழுக்க சுற்றியவர். அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ராக்கெட் பற்றிலாம் படித்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர்கிட்ட இருந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து கரைச்சி குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு அங்கேருந்து அவரையும் இன்னொருத்தரையும் அழைச்சிக்கிட்டு ரஷ்யா போகிறார். ரஷ்யா போய் அங்கே பழைய இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, அதில் அவர்கள் பயன்படுத்தி முடித்த ஒரு ஏவுகணையை வாங்கி அதை நம்ம ராக்கெட்டாக மாற்றலாம் அப்படின்றது தான் எண்ணம். பல நேரங்கள் பல முறை போகிறாங்க ரஷ்யாவுக்கு. போன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த ரஷ்யர்கள் தன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். சரி, இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறாரு. எப்படி அமெரிக்கன் ரஷ்யாவில் போய் வாங்க முடியும் சார்? வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். ஓகே. இப்போ அந்த பழைய ரஷ்யா இல்லை, 1992க்கு பிறகு 91க்கு பிறகு சோவியத் யூனியன் மறைஞ்ச பிறகு உங்களுக்கு பல வெளிநாட்டில் இருக்க மேலை நாட்டில் இருக்கவர்கள் அதில் முதலீட்டாளர்களாக இருக்காங்க. அவர்களுடைய பல சோஷலிஸ்ட் கம்பெனிகளை அவர்கள் அந்த மாதிரி வித்துட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட ஐடியா வந்து ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கவனமாக இருப்பாங்கல்ல சார், அதனால இல்லை, அது பழைய சோவியத் யூனியன் இல்லை இல்லையா. சோவியத் யூனியனே அவர்கள் கம்யூனிசம் பேசுவதை விட்டுவிட்டார்கள். அது ஒரு பாதி முதலாளித்துவ நாடாக தான் இருக்குது. அங்கே பல முதலாளிகள் வந்துட்டாங்க. பல சோஷலிச கம்பெனிகளை, சோஷலிச நிறுவனங்களை மூடிட்டாங்க. அதெல்லாம் தனியார் மயமாயிடுச்சு. அதனால தான் பெரிய தொடக்க காலத்தில் நிறைய மக்கள் ஒரு மன உளைச்சலுக்கும் அவருடைய வாழ்க்கை தரமெல்லாம் குறைஞ்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் பல கம்யூனிஸ்ட் நாடுகளில். அங்கே மட்டும் இல்லை, பல்கேரியாவில் பார்த்தோம், ஹங்கரியில் பார்த்தோம், செக் ரிப்பப்ளிக்கில், ஸ்லோவாக்கியாவில் அங்கெல்லாம் பார்த்தோம். கியூபா அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. அங்கே இப்போ ரஷ்யாவுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க வந்து தன்னை ஏமாற்ற எண்ணுகிறார்கள்னு முடிவு பண்ணிட்டு வராரு. அவர் அழைச்சிட்டு போன அந்த 2 பேர், அதில் அந்த 2வது ஆள் யாருன்னா, அவர் வந்து ஜார்ஜ் புஷ் கிட்ட நாசாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தவர். நாசா உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதனுடைய தலைவராக ஜார்ஜ் புஷ், இந்த 2வது ஜார்ஜ் புஷ் இளையவர்கிட்ட இருந்தவர். அவரையும் அழைச்சிட்டு போயிருக்கார். அவரும் இந்த இன்னொருத்தரும் 2 பேரும் உட்காந்துட்டு ஒரு பப், ஒரு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரஷ்யாலாம் பல முறை போயிட்டு வந்த பிறகு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மேதை, இந்த முட்டாள்தனமான மேதை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அது அவருக்கே கேட்குற அளவுக்கு, மஸ்கே கேட்குற அளவுக்கு, எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு பேசுகிறாங்க. மஸ்க் அங்கே தனியாக உட்கார்ந்துட்டு ஒரு தாளில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார். உடனே அங்கேருந்து அது வராரு, வந்து அதை காட்டி அவங்க 2 பேர்கிட்ட அதை காட்டிட்டு அவங்களெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை, நாமே இந்த ராக்கெட்டை உருவாக்கலாம். அதில் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அதில் வந்து ராக்கெட் பாகங்கள் எப்படி அதை இணைக்கிறது எல்லாம் தத்ரூபமாக விவரிச்சிருக்கார். அதனால் அவர் முட்டாள்தனமான மேதைன்னு இவங்க நினச்சது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாயிடுது. அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா 72க்கு பிறகு நிலாவுக்கு மனிதர்களை அனுப்புறதை நிறுத்திடுச்சு. ஏன்னா நிலவுக்கு போகிறதுல அதில் அங்கே போய் நாம் குடியிருக்க முடியாது, அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மட்டும் இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது விண்வெளி நிலையம் ஒன்று இருக்குது, அந்த நிலையத்தில் போய் ஆராய்ச்சிக்காக போகிறவர்கள் வராங்க. ஆனால் நிலவுக்கு போகிறது வந்து 72ஓட அமெரிக்கா நிறுத்திடுச்சு. அதெல்லாம் இவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அதெல்லாம் தொடரணும், நிலவில்லைன்னா செவ்வாய்க்கு போகணும். செவ்வாய்க்கு போகிறதுக்கு அது ரொம்ப தொலைவில் இருக்குது, அவ்வளோ தூரம் போகணும். ஸோ இதை பார்த்த உடனே இவங்க பிரமிச்சிடுறாங்க. உடனே அதுதான் ஃபால்கன், அவருடைய முதல் ராக்கெட். 2009 அதை தொடங்குறார். தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் முதல் 3 தடவை அதை ஏவ முயற்சி பண்ணி தோற்று போயிடுது. அதே நேரத்தில் டெஸ்லாவும் பண்ணிகிட்ருக்கார். ஒரே நேரத்தில் இவ்வளவு 2 பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து அசுரத்தனமான சாதனை. இதெல்லாம் என்னால் நினச்சி பார்க்கவே முடியல, எப்படி பண்ண முடியும்ன்ட்டு. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேயே தூங்குவாராம், அங்கேயே வேலை செய்வாராம். ஒன்று வந்து சரியாக வரலை அப்படின்னா உடனே அதை போய் பார்த்து அங்கேயே உட்கார்ந்து அந்த சூத்திரத்தை மாற்றி எழுதி, அல்லது புது சூத்திரம் எழுதி அதை எப்படியாவது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கும். அங்கே வேலை செய்கிற எல்லாரும் இவரை விட கடினமாக யாராவது வேலை செய்ய முடியுமான்ற எண்ணத்திலேயே நாங்கள் எல்லாருமே கடினமாக வேலை செய்வோம்
அதனால் அந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக அவர் இருந்தார் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஃபால்கன் 3ஆவது தடவை தோற்று போன பிறகு அதனுடைய ஏவுதல் 4வது முறை அந்த லான்ச் வந்து வெற்றி பெற்றுடுது. வெற்றி பெற்ற உடனே நாசா மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்துக்கு இவங்ககிட்ட அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குது. ஓகே, பெரிய பணம் வருது. இதுக்கிடையில் டெஸ்லா வந்து அங்கே டெஸ்லா பிஹைண்ட் ஸ்கெட்யூல் இந்த வருஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வரல. ஓகே, இன்னும் 2 ஆண்டுகள். ஆமாம், இன்னும் 2 ஆண்டுகள் ஆகுது. பணம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே, பணம் அவர் வந்து $60,000 ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வாங்கிட்டார். வாங்கி அதில் போட்டிருக்கார். ஓகே, கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட பணமே இல்லை. அப்போ அவருடைய தம்பியை கூப்பிட்டு கேட்குறாரு, கிம்பல்ல, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்கான்ட்டு. அவங்க தம்பி சொல்கிறாரு, ஒரு மில்லியன் வச்சுருக்கேன், ஒரு கஷ்டகாலம்னா அதுக்காக வச்சுருக்கேன்ட்டு. இல்லை, அந்த பணத்தை நீ அனுப்பு. உடனே அவங்க தம்பி சொல்கிறாரு, அந்த பணத்தை நான் வயர் பண்ணேன், அனுப்புனேன். அனுப்பின உடனே அதையும் அப்புறம் $6 லட்சம் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ஃபால்கன் பண்ணுற அதிலிருந்து எடுத்து அதில் இருக்க முதலீட்டாளர்களெல்லாம் அவர்களை நம்ப வச்சு அதிலிருந்து எடுத்து இங்கே போடுறார். போட்டு டெஸ்லா முதன்முறையாக வெளியில் வருது. ஓகே, டெஸ்லாவும் பெரிய ஒரு வெற்றியை அடைகிறது. இங்கே வந்து ஃபால்கன் முடிஞ்சு போன பிறகு அதுக்கப்புறம் ஃபால்கன் 9 அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான சக்தி உள்ள ஒரு ராக்கெட். ஃபால்கன் 9 முடிஞ்ச பிறகு அவர் செய்கிறது வந்து உங்களுக்கு டிராகன். அந்த டிராகனுக்கு தான் இப்போ வந்து இவங்க நாசாலேருந்து அந்த ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அந்த டிராகனுக்கு இவரோட யார் அந்த ஒப்பந்தத்துக்கு போட்டி போட்டதுன்னா ஜெஃப் பேசோஸ், ப்ளூ ஆரிஜின். அவர் போட்டி போட்டார். இவர் ஏறக்குறைய $2.5 பில்லியன் என்னமோ அந்த அளவு ரொம்ப குறைவான ஒரு ஒப்பந்த புள்ளி கொடுத்துருந்தார். அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த தொகை மாதிரி 2 மடங்கு தொகையை ஜெஃப் பேசோஸ் கேட்டிருந்தார். இவருக்கு தான் ஒப்பந்தம் வந்துச்சு. ஏன்னா இவர் குறைவா கேட்கிறாரு, பண்ண முடியும்னு சொல்றாரு. உடனே ஜெஃப் பேசோஸ் நீதிமன்றத்திற்கு போயிட்டார். நீதிமன்றத்திற்கு போய் அது நடந்துட்டு இருக்கும் பொழுது, வழக்கு நடக்கும் பொழுது, இவர் ஒரு அப்போ ட்வீட் போடுறாரு. இதுக்கிடையில இவர் 2022 ட்விட்டர் வாங்கிடுறாரு. அதுக்கு வருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ட்விட்டரில் என்ன போடுறாரு, இந்த மாதிரி லாபிங் போய் செல்வாக்கை பயன்படுத்தி நம்ப வைத்து நமக்கு ஒப்பந்தம் வரணும் அப்படின்ற மாதிரி லாபிங்கும் தெரிந்தவர்களிடத்தில் செல்வாக்கை பயன்படுத்தியும் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி அது மூலமாக வேற கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னா இந்நேரம் ஜெஃப் பேசோஸ் ப்ளூட்டோல இருப்பார். அப்படியெல்லாம் முடியாது. உண்மையிலேயே அதுக்கு திறமை இருக்கணும். அது என்கிட்ட இருக்கு. உண்மையிலேயே இது மாதிரி லாபி பண்ணிலாம் வாங்கிட முடியாது. எனக்கு அந்த வழக்குல இவருக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. அதாவது ஜெஃப் பேசோஸோட வளர்ச்சியை வந்து கேள்விக்குள்ளாக்குறாரு. எல்லாமே கேலி பண்றாரு. நீங்க லாபி பண்றீங்க, லாபி பண்ணி அங்க அப்படி இல்லை. இது வானத்துக்கு போறது விண்வெளிக்கு போறதுன்றது வந்து எனக்கு மட்டுமே தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து மலிவான ஒரு விலையில நான் பண்ண முடியும். உங்களால் அது முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன வெல்வதற்கு போய் முக்கியமான ஆட்கள் எல்லாம் கலந்து பேசி அவர்களுடைய மனசை மாற்றி உங்களுக்கு அந்த ஒப்பந்தம் வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அப்படிலாம் ஒரு ஒப்பந்தம் கிடைச்சு வானவெளிக்கு போக முடியும் அப்படின்னா நீங்க ப்ளூட்டோ கிரகத்துல இருப்பீங்க நேரம். ஆனா அப்படிலாம் முடியாது. என்ன மாதிரி இருந்தால் தான் முடியும். நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஜெஃப் பேசஸும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதிகமான, அதாவது இது வந்து மலிவா பண்றது அப்படின்றது தானே. யார் மலிவா தரமா நீங்க பண்ணுவீங்க அப்படின்றது தான் அதை பண்றாரு. இந்த ஃபால்கன் இப்போ டிராகன் இருக்கு. இதுதான் இவங்க 2 பேருக்கும் போன ஆண்டு நம்ம ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் தகராறு வந்த பொழுது அப்போ வந்து டிராகனை நிறுத்திடுவேன், டீகமிஷன் பண்ணிடுவேன் நான் அதை வந்து, ஏன்னா அதுதான் விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த நிலையத்திற்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இந்த டிராகன் வந்து ரொம்ப பெரிய நிறைய ஆற்றலும் சக்தியும் உள்ள ஒரு ராக்கெட். அந்த ராக்கெட் போகலை அப்படின்னா இன்னைக்கு நாசா வந்து இவருடைய கையில் இருக்கு, ஜெஃப் பேசோஸ் கையில் இருக்கு. இன்னைக்கு தகவல் தொடர்பு எல்லாம் இவர் கையில் இருக்கு. இன்னைக்கு ஈரான்ல நடந்த அந்த சமீப கால ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் கூட அவர்களுக்கு வந்து வலைத்தளம் இல்லாமல் நெட்டு போன பிறகு இவர் இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து பல பேர் ஸ்டார்லிங்க் மூலமாக அவருடைய ஸ்டார்லிங்க் மூலமாக உலகத்தை தொடர்பு கொண்டார்கள். அங்கே நடந்த தவறுகள், அங்கே நடந்த அடக்குமுறைகள் இதெல்லாம் வந்து வீடியோ மூலமாக வெளியே அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் இப்போ ட்ரம்ப்போட சண்டை போட்ட பொழுது ஒரே நாளில் $150 பில்லியன் இழந்தார்.
அவர் அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சண்டையை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். அதனால் பணம் வந்து பெருசாக. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.